முருகா வெற்றிவேல் முருகா. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு தங்கமே, ஆசை ஆசையாய் உன்னிடத்தில் ஒரு நல்ல செய்தியை சொல்லவே அப்பா நான் வந்து இருக்கின்றேன் தங்கமே. என்னுடைய பேச்சை நீ கேட்கவில்லை என்றால் கோபமாக நான் சென்று விடுவேன். இந்த உலகம் இன்னும் உன்னை போல் மாறவில்லையே என்று நான் அடிக்கடி நீ நினைத்து கொண்டு இருக்கின்றாய். எத்தனை கவலை கஷ்டங்களை நீ தைரியமாக இருந்து அனைத்திலும் வெற்றி பெற்று வெற்றி கிடைக்காவிடில் இதில் விருப்பம் இல்லை என்று ஒதுக்கி தள்ளி அப்பா நீ நடந்து வந்த பாதைகளை நான் திரும்பி பார்க்கின்றேன் தங்கமே. பெருமையாகவும் பெருமிதமாகவும் உன் முருகன் அப்பாவிற்கு இருக்கின்றது. மலிப்பான நாட்களும் நிமிடங்களும் கடந்து போன பிறகு இதற்காகவா இவ்வளவு நாள் கஷ்டமும் கவலையும் பட்டோம் என்று நினைத்து ஒவ்வொருவரும் வருத்தத்தில் இருக்கின்றீர்கள். நீ கூட ஒளித்து போன துன்பம் என இத்தகைய நேரத்தில் நினைத்து பார்க்கின்றாய். எதற்காக இவ்வளவு கஷ்டம் எனக்கு தந்து இருக்கின்றாய் என்று அடிக்கடி என்னிடம் கேட்டாய் தங்கமே. நான் உனக்கு கஷ்டங்களை என்றும் தந்திடவே கிடையாது. அனுபவங்களை தரத்தான் நினைக்கின்றேன். உன்னால் முடியாத போது நான் கை நீட்டி இழுத்து கொள்கின்றேன். எதுவெல்லாம் உனக்கு நடக்கின்றதோ அவையெல்லாம் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டது தான் தங்கமே. அவையெல்லாம் விதி என்ற வசத்தால் நடைபெறுவது. தோல்வி வருவது போல நிலை வந்தாலும் என்னுடைய அருள் நீ செய்கின்ற புண்ணியம் ஆகியவற்றால் தவிர்த்துவிட முடியும். இதைத்தான் விதியை மாற்றுவது என்பார்கள். விதியை மாற்றும் இயல்பு என்னுடைய அருளால் இயற்கையாகவே உனக்கு அளிக்கப்பட்டது தான் தங்கமே. நீ இவ்வளவு சோதனை கடந்து விட்டாய். உன்னுடைய துக்கம் அனைத்து முடிந்து விட்டது. இனி நீ மகிழ்ச்சியோடு இருக்க போகின்றாய். நீ எதிர்பார்த்த நல்ல செய்தியும் உன்னை தேடி போகின்றது தங்கமே. நீ என்னை அழைத்தால் நான் உன் கண் எதிரே தோன்றுவேன். நிச்சயம் உனக்காக அனைத்தையும் நான் செய்வேன். தினம்தோறும் உன்னிடம் பேசுவதற்காக நான் வருவேன். நீ என்னை அலட்சியம் செய்யாமல் இருந்தால் தினம்தோறும் உன்னுடைய கண்ணில் நான் படுவேன் தங்கமே. நிச்சயம் உன்னுடைய வாழ்க்கை மிக சிறப்பாகவே இருக்கும். ஓம் முருகா வெற்றிவேல் முருகா.